ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கியா எப்படியாச்சும் இந்த அஞ்சலியை பழி வாங்கணும். ஏன்னா அவளால் தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கும். அவள் மட்டும் வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே வீட்டுக்குள்ளே வர வீராப்பா வரான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளாம் நடுத்தரில் நிற்கிட்டா. நம்ம நடுத்தரில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை தாங்கிக்குவேன். ஆனால் என் அத்தையை இப்படி படுக்க வச்சிட்டாலே ஹார்ட் அட்டாக் அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் இருந்து அவங்க இருந்துக்கிட்டு அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அத்தை வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம வடகை வீட்டுக்கு தான் போகிறோம் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த அஞ்சலியை ஒரு வழி பண்ணாமல் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுங்கிறாங்க. அந்த தீவிரமான யோசனையில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் தான். எது எல்லாருக்குமே தெரிஞ்சு தானே இதை ஏமா புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வசந்த் இருக்கா இல்லையா, அவன் வந்துக்கிட்டு இந்த அஞ்சலி யார்கிட்டையும் அடிக்கடி ஆர்டர் போடுறது, அங்கங்கே பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்துக்களை செலவு பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் இது எல்லாமே இல்லீகலாக தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்த்திக் எதுலையுமே சம்மந்தப்படலை, எல்லாத்துலேயும் அஞ்சலின்ற பேர் மட்டும் தான் இருக்குது. இது என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இருந்துக்கிட்டு அவங்க வசந்துக்கு ஃபோன் பண்ண வேலை ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்போ இவர் இருந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிங்கிறான். உடனே அவங்க இருந்துக்கிட்டு அப்படியா எங்கே இருக்கா சொல்லு அப்படின்னதும் இப்போ தான் யாரையும் ஒருத்தர் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா, ஏதோ பெரிய டீல் போல், இது கார்த்திக்கே தெரியாமல் நடக்குது போல் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் கௌதம் அந்த இடத்துக்கு போய் அந்த அஞ்சலி என்னென்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறார். அந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு அவங்க கம்பெனியோட சீக்ரெட்ஸு, அவங்களுடைய கொட்டேஷன்ஸு இது எல்லாத்தையுமே வேறு ஒரு கம்பெனிக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துனுங்கிறா. ஏன்னா நம்ம கம்பெனியோட இது இவளுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அமைதியாக உட்கார மாட்டா, எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்ற ஆணவத்தில் இவ என்னென்ன ஆட்டம் ஆடின்னுக்கிறான்னா, இவ பண்ண வேலைனால அவங்க கம்பெனியோட பேர் சுத்தமாக நாசமாக போக போகுது. கௌதம் இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி ஓஹோ ஏன்னு போய் நின்றுச்சு. ஆனால் இப்போ கம்பெனியை மதிக்க கூட ஆள் இல்லை. அதனால் இவ கம்பெனியை டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக இவங்க கம்பெனியோட கொட்டேஷன்ஸு அப்புறம் இவங்களோட ரெப்புடேஷன்ஸ் எல்லாத்தையும் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அது மூலிமா அவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் அதுதான் இல்லை. இவ சொன்னதை வச்சு அவங்க கம்பெனி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இது பண்ணுறாங்க தவிர மற்றபடி அஞ்சலிக்கு முன் வரல யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ கம்பெனி பயங்கரமான லாஸில் போயின்னு இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மண்டியை பிச்சுன்னு உட்காந்து இருக்க அந்த நேரத்தில் தான் நம்ம கௌதம் வந்துக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சலி தான். இந்த அஞ்சலி வாயை மூடிட்டு அமைதியாக இருக்காமல் இப்படி ஒரு வேலையை பண்ணிவிட்டா. இதனால் கம்பெனி இப்போ சீரழிஞ்சு போயிட்டுருக்கு. நான் இருக்கிற வரையும் இந்த கம்பெனி இந்த மாதிரி ஆனதே இல்லை. இலக்கியாவும் அந்த மாதிரி யார்கிட்டையும் எதையும் சொன்னதும் இல்லை. ஆனால் இந்த அஞ்சலி பற்றியா கம்பெனியை டெவலப் பண்ணுற அளவோ இல்லை அவளுக்கு கமிஷன் அடிக்கிற அளவோ தெரியல. ஆனால் கடைசியில் பணம் அவளுக்கு தான் வருது தவிர கம்பெனி லாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கேட்க உடனே கார்த்தி இருந்துக்கிட்டு நீ பொறாமையில் பேசுகிற கௌதம், நாங்கள் எங்கே மேலே மேலே போயிடுவோம்னு சொல்லிட்டு கம்பெனியை பற்றி அஞ்சலிக்கும் நல்லாவே தெரியும். இந்த கம்பெனிக்காக எப்படி உழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் யோசிச்சுங்கிறான். அதனால் நீ ஒன்றும் அவங்களுக்கு வக்கீல் இதெல்லாம் எடுக்க வேணா பாடலாம், அதனால் எங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நாங்கள் இருந்துக்கிறோம், நீ ஒன்றும் எங்கள் விஷயத்தை தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தியை மூஞ்சி வச்ச மாதிரி சொல்ல உடனே சரிப்பா சரி எப்படியாச்சும் இருந்துக்கும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த அஞ்சலியோட சுயரூபம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு தெரிய வரும். அன்னைக்கு நீ என் காலில் விழுந்து கெஞ்சுவேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நான் கண்டிப்பாக நான் மன்னிச்சிடுவேன். ஏன்னா மன்னிக்காமல் போயிட்டேன்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிட்டு இல்லையா, நீ சின்ன பையன் தெரியாமல் பண்ணுற அதே தப்பு நானும் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நான் ஏற்றுவேன் அன்னைக்கு அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் அதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல, நீ ஏதாச்சும் சொல்லிடு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்துக்காக நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்க மாட்டேன் சரியா, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிடுறான். ஆனால் இப்போ கூட அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்களே என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் கேட்கல. அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு அவன் கேட்கல. அவனோட எண்ணம் முழுக்க கௌதமியும் இலக்கியாவும் வெளியே தோட்டத்தில் மட்டும்தான் இருந்துச்சு தவிர அவன் அம்மா வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. அவங்க அம்மாவை பற்றி அவன் யோசிச்சிருந்தா ஒரு வார்த்தை, ஏன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பான் இவங்கள வீட்டை விட்டு வெளியே தோற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு சஜஷன் சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றாந்துருப்பாங்க. ஆனால் கடைசியில் கௌதம் கார்த்தியும் எல்லாம் பிரிஞ்சு இப்போ கௌதம் இலக்கியம் வெளியே போய் கடைசியில் அவங்க ஹார்ட் அட்டாக் படுத்து அது இவனுக்கு தெரியாமல் போய் கடைசியில் எப்படியோ போயிடுச்சு கதை. ஆனால் இந்த கதையை நிறைய பேர் பார்க்குறதுக்கு விரும்புறதே இல்லை. ஏன்னா கதை ரொம்ப ஜவ்வாக இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை சீக்கிரம் முடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கான ஐடியாவும் இல்லை. ஏன்னா அப்படி போயிட்டுருக்கேன். இது இலக்கிய சீரியலோட ஒரு பெருந்தொடர் அப்படின்றதுனால என்ன தெரியல, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்னைக்கு முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.